இப்போ மாங்காய் சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ சீசனுங்கிறதுனால மாங்காய் சட்னி அரைங்க ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய மாங்காய் 1, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 10, அது மாதிரி தக்காளி ஒரு 2, அப்புறம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, எல்லாமே காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டால் தான் இதில் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய் தோலோடையே அதை அப்படியே வைங்க, படுக்க வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி, மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் வந்தால் தக்காளியை குறைச்சிக்கோங்க. புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் காரம், நம்மளோட காரம், உப்பு, காரம் எல்லாம் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து மாங்காய் வந்து புளிப்பு மாங்காய் ரொம்ப, அதனால நான் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போடுங்க, அப்புறம் பூண்டு போடுங்க, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணியெலாம் விட வேண்டாம். அப்படியே நல்லா மூடி வச்சிங்கன்னா அதுலேயே அந்த எண்ணெயிலேயே அப்படியே வெந்துக்கும் ஸ்டீமில். அப்படி மூடி வச்சு அப்பப்போ கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபுல்லாக எல்லா இடமும் வேகும். இந்த பாருங்கள் இப்போ நல்லா வந்துடுச்சு. தக்காளி தோலெல்லாம் வெளியில் வந்துடுச்சுல்ல, இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து தக்காளியோட தோலை மேலேருந்து எடுத்துருங்க. மாங்காவோட தோலையும் எடுத்துடணும். உள்ளே இருக்கிற பல்ப்பு மட்டும்தான் போடணும். இது மாதிரி கொஞ்சம் சூடு ஆறணும். இப்போ சுடுது, ஆனால் கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். அப்புறம் மாங்காவோட தோலையும் இந்த மாதிரி இந்த பாருங்கள் நல்லா ஈஸியாக எடுக்க வருது. எடுத்துகிட்டு மாங்காவோட தோலையும் எடுத்துருங்க. கொஞ்சம் நான் சூடோடு பண்ணுறதுனால கொஞ்சம் கை வைக்க முடியல. சூடு ஆறின உடனே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் பல்ப்பு இந்த மாதிரி எடுத்துருங்க. கரண்டியை வச்சு எடுத்திங்கனாலே வந்துடும். நல்லா வெந்திருக்கும். அதனால் திரும்ப அடுப்புலலாம் வைக்க வேண்டாம். இப்போ மாங்காய் பல்ப்பு, அப்புறம் தக்காளி, தோல் எடுத்த தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் பச்சை மிளகா வச்சுருக்குல்ல, எல்லாமே நல்லா வெந்திருக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள், அந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து கொத்தமல்லியும் போடலாம். கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லியாக போட்டலாம். அது அடுப்பில் வைக்க வேணாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, எவ்வளோ தேவையோ உப்பு, கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கிறனால கொஞ்சோண்டு சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டால் தான் அந்த புளிப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா மையாக அசைச்சிட்டிங்கன்னா போகிறோம். இதுக்கு தண்ணியே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணியே விட்டுக்கும். அப்புறம் அந்த ஃபுல்லாக நல்லா அரைச்சிட்டு இந்த பாருங்கள் நல்லா மைய அரைச்சி பார்த்தீங்களா, நல்லா அரைச்சி எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற மீதி இருக்கிற அந்த எண்ணெயும் அதிலே விட்டுட்டேன். அந்த கடாயில் அந்த எண்ணெயை விட்டுட்டு தாளித்து கொட்டிட்டா இதுக்கு வந்து இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.